பாருங்க பார்லி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பார்லி தாலியான்னு சொல்லி நான் ஆன்லைனில் போட்டு தான் வாங்கினேன். கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி வாங்கி முழு பார்லியில் செய்யாமல் இது மாதிரி உடைச்ச பார்லியில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் உடைச்ச பார்லி. அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் ஒரு வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்டில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக குணமாயிடும். சிறுநீரக பிரச்சனையும் நல்லாயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கிச்சடி செஞ்சு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பார்லி அரிசி. இது உடைச்ச பார்லி அரிசி. இதுக்கு நாம் வெஜிடபிள்ஸ் எது வேணால் எங்கள் கையில் இருக்கிறது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கத்திரிக்காய், கேரட் அறுத்து வச்சுருக்கு, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பீஸ் அறுத்து வச்சுருக்கு. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு இப்போ நான் இந்த சிறுபருப்புன்னு சொல்லுவோம், அதை போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கிச்சடி. பாசிப்பருப்பு அரை கப்பு. நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் அரிசியும் அளந்துக்குங்க. உங்களுக்கு 1:1 தான் அளவு. அரை கப்பு பாசி பருப்புன்னா அரை கப் பார்லி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பை நான் இந்த குக்கரில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். கருகாமல் கலர் மட்டும் கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வறுத்து எடுத்து நல்லா கழுவிக்கலாம். இப்போ போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை கழுவிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த பார்லி அரிசி இதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் டம்ளரில் வேணாலும் அளந்துக்கலாம். நான் 1:1 எடுத்துக்குங்க. பார்லி அரிசி உடைச்சது. இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த பார்லி அரிசியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 2, 3 பார்லி அரிசி அளந்த அதே கப்பில் தண்ணியும் அளந்து ஊற்றிக்கிட்டேன். இதில் இந்த சிறு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பார்லி அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த கப்பில் 3 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ இதோட 4வது கப், 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. இதில் எங்களுக்கு இந்த தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி, பூசணிக்காய், கேரட்டு, வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடர், வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் தாங்க. சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். தனி ரெட் சில்லி பவுடர் வேண்டாம். நான் செஞ்ச சாம்பார் பவுடரோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். உப்பும் போட்டாச்சு. வெஜிடபிள்ஸு இந்த பார்லி எல்லாம் வேகிறதுக்கு 2 விசில் கொடுத்தா போதும். இப்போ இந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் விசில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நீட்டமாக அறுத்து போட்டுக்கலாம். இப்போ இது 2 விசில் வந்துடுச்சு. கேஸும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. இந்த பாசிப்பருப்பும் அந்த பார்லி அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. வெஜிடபிள்ஸும் எல்லாம் வெந்திருக்கு. இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கு நல்லெண்ணெய். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், இது வெங்காய வடகம், தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம். அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன்.
பாருங்கள், இது ஹோம்மேட் சாம்பார் பவுடர். இந்த எண்ணெயில் போடுறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எப்பவுமே கடைசியாக தாளிக்கிறப்ப இது மாதிரி ஆயிலில் கொஞ்சம் அந்த சாம்பார் பொடி, ஹோம்மேட் சாம்பார் பொடிங்கிறது குழம்பு மிளகாய் தூளுன்னு சொல்லலாம், அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காய வடகமெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் அரிசி பருப்பு சாதம் செய்கிற அதே மெத்தட் தான். ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் பார்லி அரிசியில் செய்கிறோம். பார்லி அரிசியில் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் கொஞ்சமாக பாருங்கள், இந்த கொத்தமல்லி தலையும் கிள்ளி போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கிங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது மிகவும் சுவையான ஹெல்த்தியான பார்லி அரிசியில் செஞ்ச கிச்சடி, தாலியா கிச்சடின்னு சொல்லுவாங்க, ரெடி ஆகிடுச்சி. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.